தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகை எதிராக தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள் சொல்லும்பொழுது, போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் நிறைய ஜோன்ஸை தனியார் வசம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போதெல்லாம் கம்மி இருந்துட்டு இப்போது நாங்கள் 2-3 ஜோன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்கே அப்படி போராட்டம் நடத்துறீங்க. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ரொம்ப குறைவான ஊதியத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய மக்கள், ரொம்ப கஷ்டமான ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள், நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கு. இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணும்போது ஒரு மேயர் கொஞ்சம் மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணும். முதலமைச்சர் அவர்கள் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கே டீ குடிச்சாங்க, உங்களோட சேர்ந்து சாப்பிட்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது பதில் கிடையாது இல்லையா? முதல்வர் அவர்கள் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டனால அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருமா? சேலரி இன்க்ரீஸ் ஆயிருமா? வாகன கடன் அடைஞ்சிருமா? ஆமா. அவங்களோட குழந்தைங்களுக்குலாம் அதை வச்சு ஃபீஸ் கட்ட முடியுமா? ஸோ இது விஷயம் கிடையாது. நீங்க அவங்களோட உழைப்பை சுரண்டுறீங்க. மேயர் பிரியா அவர்கள் மேயர் ஆகும்போது பரவலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பாருங்க, சமூக நீதியை காக்கக்கூடிய திமுக ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எல்லாருமே கொண்டாடினாங்க. இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்குன்னு பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ திமுகவோட அரசியல் என்னவா இருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணையே யூஸ் பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாங்க. அடுத்ததாக சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக விஜய் விமர்சனம் பண்றாரு, இதுலயும் பண்ணியிருக்காரு. என்டிகே இன்னைக்கு விஜய் அட்டாக் பண்றது நல்லதுன்னு பார்க்குறேன். பொலிட்டிக்கலா அவரை விமர்சிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கட்சியோட பிரதான வேலை என்ன? சொசைட்டியில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணணும். இன்னைக்கு பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க, இல்லைன்னா வரதட்சணை கொடுமை இருக்கு, கஸ்டோடியல் டெத் இருக்கு, இதெல்லாம் சோஷியல் இஷ்யூஸ். இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடிகர்கள் பின்னாடி தமிழர்கள் போறாங்க, நடிகர்களுக்கு சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்காங்கல்ல, இதுவும் ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூ. இன்னொரு பக்கம் காளியம்மாள் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட டிவிக்கேல இணைய போறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்களோ. என்டிகே பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வளர்த்துருக்காங்க. அதுல நிறைய லீடர்ஸ் பார்த்தோம்னா மற்ற பெரிய கட்சிகள்லையும் போய் கம்ஃபர்டபுளா அவங்க சேர்ந்திருக்காங்க. நல்லா சக்சஸ்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்காங்க. காளியம்மாள் அவர்களை மற்ற கட்சிகளால் அகாமடேட் பண்ண முடியல அப்படின்றதே ஒரு பெரிய அவலம். அதுவும் குறிப்பா டிவிகே மாதிரியான ஒரு கட்சியால காளியம்மாள் அவர்களை அகாமடேட் பண்ண முடியலன்றது நிஜமாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சீமான் அவர்கள் கடுமையாக இப்போ டிவிகே அட்டாக் பண்றாரு. அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஆளை நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்பதான் எடுக்கணும். இன்னொரு பக்கம் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இலங்கை தமிழர்கள் மலையக தமிழர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அது எடுக்கப்பட்டிருக்கு. நான் தமிழர்களை ஒன்று சேர்க்கணும்னு முயற்சி பண்ணும்போது நீ என்ன பண்ற? தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை கூர்மைப்படுத்தி தமிழர்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை நீங்க பண்றீங்க. ஸோ நம்ம தமிழர்களுக்கான உரிமையை பத்தி பேசும்போது இந்த மாதிரி எதையாவது விஷயங்களை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப கான்சியஸா அவங்க பண்றாங்க. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகை எதிராக தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தனியார் வசம் இந்த பணியை கொடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு கட்சிகள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள் சொல்லும்பொழுது, போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் நிறைய ஜோன்ஸை பிரைவேட் தனியார் வசம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போதெல்லாம் கம்மி இருந்துட்டு இப்போது நாங்கள் 2-3 ஜோன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்கே அப்படி போராட்டம் நடத்துறீங்க. முதல்ல எல்லாம் பணிக்கு திரும்புங்க. முதலமைச்சர் போன்ற ஸ்டாலின் போன்ற முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு, உங்களோட டீ சாப்பிட்டு இருக்காரு, உங்களோட டிஃபன் சாப்பிட்டு இருக்காரு. ஸோ அப்படியான ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? உடனடியாக பணிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது மக்களோட வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அவங்க களத்துல போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைவான ஊதியத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய மக்கள், ரொம்ப கஷ்டமான ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள், நிறைய பிரச்சனைகள் அங்க இருக்கு. இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணும்போது ஒரு மேயர் கொஞ்சம் மெச்சூர்டா அதை ஹேண்டில் பண்ணும்.
அவங்க பேசும்போது பார்த்தோம்னா ரொம்ப இம்மெச்சூர்டா, ரொம்ப சைல்டிஷா அந்த இஷ்யூ அவங்க ஹேண்டில் பண்றாங்க. நீங்க சொன்னது போல முதலமைச்சர் அவர்கள் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கே வந்து டீ குடிச்சாங்க, உங்களோட சேர்ந்து சாப்பிட்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது பதில் கிடையாது இல்லையா? இப்ப முதல்வர் அவர்கள் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டனால அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருமா? அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருமா? வாகன கடன் வந்து அடைஞ்சிருமா? ஆமா. அவங்களோட குழந்தைங்களுக்குலாம் அதை வச்சு ஃபீஸ் கட்ட முடியுமா? ஸோ இது விஷயம் கிடையாது. நீங்க அவங்களோட உழைப்பை சுரண்டுறீங்க. ஜஸ்ட் நான் அவங்க கூட வந்து நிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவங்களோட உழைப்பை நீங்க சுரண்டுறீங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எப்படி அவங்க இந்த மாதிரி பேச முடியும்? அதுவும் இல்லாம இப்ப லெட்ஸே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அவங்ககிட்ட போய் நீங்க இப்படி சொல்லுவீங்களா? முதல்வர் வந்து உங்க கூடலாம் உட்காந்து சாப்பிட்டாருன்னு ஏன் இந்த மக்கள்கிட்ட மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்றீங்க? நம்ம அரசியல்வாதிகளோட ஆட்டிடியூட மாத்தணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் அங்கே தண்ணி குடிச்சு காட்டிப்பாங்க, நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் தண்ணி வாங்கி குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கேயே அந்த ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க, முதல்வர் அவர்கள் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அவங்களோட டிமாண்ட் என்ன? முதல்வர் அவர்கள் கூட வந்து சாப்பிடணும்னு அவங்களோட டிமாண்டு எங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், எங்களோட ஒர்க்கை பெர்மனன்ட் ஆகணும், அதை பத்தி எல்லாம் பேசணும். இதுக்கும் முதல்வர் வந்து அங்க உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன் அதை உள்ள கொண்டு வரீங்க? ஸோ ஏதோ அதுவே ஒரு பெரிய ஒரு சலுகை மாதிரி நீங்க பேசுறீங்களா? நாங்க உங்க கூட உட்காந்து சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி நீங்க பேசுறீங்களா? எனக்கு அதனால ஒரு யூஸ் கிடையாது. ஸோ இந்த பார்வையை முதல் பொலிட்டீஷியன்ஸ் மாற்றணும். ஒடுக்கப்பட்ட மக்களை பார்க்கக்கூடிய விதத்தை முதல்ல மாற்றணும். இப்ப மேயர் பிரியா அவர்கள் மேயர் ஆகும்போது பரவலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பாருங்க, சமூக நீதியை காக்கக்கூடிய திமுக ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டில வந்த ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா எல்லாருமே கொண்டாடினாங்க. இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்குன்னு பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ திமுகவோட அரசியல் என்னவா இருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு பெண்ணையே யூஸ் பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாங்க. டிப்பிக்கலா இந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டிவ் சொசைட்டி இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். அவங்க ஆளை வச்சு அவங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது இல்லையா? எவ்வளவு தவறான ஒரு விஷயம், கம்ப்ளீட்டா சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். இதே போலதான் வந்து பாஜகவோட அரசியல வந்து திமுக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அடையாளத்துக்கு வந்து 2 கிறிஸ்தவர்களையும் 2 இஸ்லாமியர்களையும் வந்து பொறுப்பு கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து பிஜேபி நோக்கி இவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தோன்னா இவங்களும் அதான் பண்றாங்க. பட்டியல் சமூகத்தை வந்து 2 பேரை பொறுப்புகளை வச்சுட்டு எந்த அளவுக்கு பட்டியல் சமூகத்தை வந்து வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வஞ்சிச்சுட்டு இருக்காங்க. மாநகராட்சி சென்னை மாநகராட்சி மேயருமே வந்து பட்டியல் சமூகம் தான், தாம்பரம் மாநகராட்சி மேயரும் பட்டியல் சமூகம் தான். இப்படி நிறைய பட்டியல் சமூகத்தை வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவங்களுடைய ஆட்சியினுடைய அந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது முழுக்க பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்க, அது கொண்டு வர முடியாது அப்படின்றாங்க. இருக்கிற சட்டத்தையும் நம்ம ப்ராப்பரா போடுவோம் அப்படின்றாங்க. இந்தாங்க இந்த மாதிரி அந்த தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னும் பொழுது, அதான் முதலமைச்சர் கூட சாப்பிட்டார்ல, சம்பளம் ஹைக்லாம் கேட்காதீங்க அப்படின்றாங்க. ஸோ இது என்ன ஆட்டிடியூட்? இது ஒரு கேஸ்டிஸ்ட் ஆட்டிடியூட். ஒரு சாதிய மனப்பான்மையிலிருந்து எல்லாத்தையுமே அவங்க அணுகுறாங்க. நம்ம சொசைட்டியும் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸும் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கேஸ்ட் மனநிலை வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. அதை பத்தி பேசினா நம்மள அடிக்க வந்துருவாங்க. ஆனா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, நாங்க தான் உள்ளதுலயே சமத்துவத்தை விரும்பக்கூடிய ஆட்கள், சமூக நீதியை காக்கக்கூடிய ஆட்கள் நாங்க தான், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா அந்த மேயர் பிரியா அவர்களோட அந்த பைட்டை பார்க்கும்போது அதுல அவங்க இஷ்யூ அட்ரஸ் பண்ணவே இல்லை. அவங்க பேசும்போது பொதுவா சொல்லிட்டு போறாங்க, இந்த மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. நிஜமாவே அங்க தவறான கருத்துக்கள்லாம் பதியப்படுதுன்னா நீங்க அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு தான் நீங்க மீடியா முன்னாடி வரீங்க. ஆனா அது எதுவுமே சொல்ல, ஜென்ரலா நிறைய தவறான கருத்துக்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. அதுக்கப்புறமும் அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம நீங்க முதல்வர் அவர்களும் கூட வந்து சாப்பிட்டார் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க பண்ற விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப இம்மெச்சூர்டா, ரொம்ப பேசிக்கா இருக்கு. இந்த மாதிரியான முக்கியமான பொறுப்புல இவங்க இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப சாதாரணமா எப்படி டீல் பண்றாங்க. அதுல பட்டாலும் கோவமும் அவங்களுக்கு வருது. பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோவம் வருது. முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி கோவப்படல, இப்ப கோவமும் வருது. அவங்களோட ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற வீடியோ பார்க்கும்போது அதுல திடீர்னு டக்குன்னு கோவப்படுவாங்க. வைடு போட்டிருக்கிறது அவ்வளவு பெரிய வைடு இருக்கும், இது வைடு இல்லை அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரிதான் இவ்வளவு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு கோவம் வருது. ஏதோ தவறா அவங்களை யாரோ குற்றம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் வருது. அப்ப அந்த மக்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அரசியல் பண்றாங்கன்னு, அன்னைக்கு
அதிமுக ஆட்சியில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, பிரைவேடைசேஷன் அப்பயும் தான் இருந்தது, அப்ப பேசாமையா இப்ப பேசுறீங்கன்னு இது திமுகவை நோக்கி கேட்கணும். அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க அந்த மக்களுக்கு? நிரந்தர பணியை நீங்க என்ஷூர் பண்ணீங்களா இல்லையா? நாங்க வந்தோடனே ஏதாவது செஞ்சு கொடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க தான் பேசல, நீங்க தான் இப்ப அதை பேசணும். பேச வேண்டிய இடத்துல கூட நீங்க இல்ல, செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க. செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருந்துகிட்டு மற்றவனை குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. நேத்து நீங்க தானே அந்த இஷ்யூ கையில் எடுத்தீங்க, வேற யாரும் கையில் தான் நீங்க தான் எடுத்தீங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க. ஸோ அது உங்களை நோக்கியே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அது. ஓகே, இப்போ மேயர் அவர்கள் கோவப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ரீசெண்டாக கூட வந்து இந்த சுண்ணாம்பு, அதாவது இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுற விஷயத்துல கூட வந்து அது தரமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பான்ஸ் பவுடர்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு அப்பன்னா அது பான்ஸ் பவுடர் அது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு அரசியலுக்கு வரும்பொழுது அவங்க புதுசு தான் அரசியல்னு நினைக்கிறேன் நான். இந்த மேயர் ஆகிறது, இது மாதிரியான பெரிய பொறுப்புகள் வர்றது அவங்க புதுசு. ஸோ வரும்பொழுது அமைதியாக இருக்காங்க. வந்த பிறகு இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, கரெக்டா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை வந்து சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களா அரசியல்வாதிகள்? எப்படி பாக்குறது? எனக்கு என்னமோ மேயர் பதவின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. சென்னை மாநகராட்சி. ஆமா, அது ஒரு மாநகராட்சி. ஒரு ப்ராசஸ் அடிப்படையில் அது நடக்கணும். யாரோ ஒருத்தவங்க அப்பாயின்ட் பண்ணி அது நடக்கக்கூடாது. நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப வாரிசு அரசியலை நம்ம பயங்கரமா விமர்சிக்கிறோம். ஏன் அதை விமர்சிக்கிறோம்? தகுதி இல்லாத தலைவர்கள் மேல வந்துடுறாங்க அப்படின்றதுக்காக. நேச்சுரலா எப்படி வரணும், கீழே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல உள்ள வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கரெக்டான ஒரு பதவியில வரணும். அதுக்கு தகுதியான ஆளா இருக்கணும். போட்டியெல்லாம் தாண்டி நீங்க வரணும். உங்களுக்குன்னு என்ன சொல்றது, நியாயம் இல்லாத அட்வான்டேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. உங்க ஃபேமிலி அட்வான்டேஜோ பண அட்வான்டேஜோ இல்லாம நீங்க நியாயமா சண்டை போட்டு மேல நீங்க வரணும். அப்பதான் ஒரு நல்ல தலைவர்கள் இருப்பாங்க. ஸோ மேயர் பதவிக்கு ஒருத்தர் வராருனாலும் அந்த மாதிரியான ஒரு ரூட்ல, கரெக்டான ரூட்ல மேல வரணும். இங்க அதெல்லாம் நடக்கல இல்லையா? சில காரணங்களுக்காக அவங்க கரெக்டா இவங்களும் அப்பாயின்ட் பண்ணி மேல வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மேயர் பதவின்றது அவங்க முக்கியமான பதவி. இந்த மாதிரி 1008 பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு பிரச்சனை தான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை மெச்சூரிட்டியோட அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ரொம்ப யங்கான ஒரு இண்டிவிஜுவல், நம்மளோடலாம் ரொம்ப யங்கான ஒரு இண்டிவிஜுவல். ஸோ அப்ப அவங்கள குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பெரிய ஒரு சுமையை தூக்கி ஒரு யங்கான இண்டிவிஜுவல் மேல வச்சோம்னா அவங்களுக்கு பெருசா அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. டக்குன்னு இமோஷனல் ஆவாங்க. நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்திருப்போம். நம்மள யாராவது பர்சனல் அட்டாக் பண்ணா பட்டு ரியாக்ட் பண்ணுவோம். வயசாக தான் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வரும். சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாருங்களேன், பத்திரிகையாளர்கள் டென்ஷன் எல்லாம் படுத்தினாலும் அதை நல்லா நிதானமா ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். சென்சிட்டிவான இஷ்யூ என்னன்னு தெரியும். இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வேலை ரொம்ப கடினமான வேலை. வெயில்ல போய் குப்பை அழணுன்றது கஷ்டமான வேலை. உள்ளதுலயே யாரும் செய்ய விரும்பாத ஒரு தொழிலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அதுல வந்து நிறைய அவமானங்களும் நிறைஞ்சிருக்கும். நிறைய பேர் அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த தொழில் செஞ்சவங்கள வேற எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய வழிகளோட அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அவங்களோட ஊதியத்துல கை வைக்கிற மாதிரியான விஷயத்த பண்றீங்க. அவங்களுக்கு வேற மாதிரியான ஜாப் இன்செக்யூரிட்டியை நீங்க கொடுக்குறீங்க. அவங்களுக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாம் நீங்க கீப் அப் பண்ணல. அப்படி இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா கோவம் வரும். இன்னும் நிறைய வருத்தங்கள் அவங்களுக்கு இருக்கும். இமோஷனலா தான் அவங்க இருப்பாங்க. ஸோ உங்களை காட்டமா பேசுவாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். ஆனா நீங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயத்தெல்லாம் அணுகி அதை நல்லா அழகா நீங்க வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். அது இல்லாம இப்படி பண்ணும்போது இது சிக்கல்ல போய் தான் டெஃபினட்டா முடியும். அதான் நான் அன்னைக்கே நம்ம பேசணும். இது என்னன்னா, ஒரு அரசோட தராதரத்தை நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்னா யார் பக்கம் நிக்கிறாங்கன்றதுதான். உள்ளதுலயே ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க தான் இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகத்துல. அப்படி இருக்கும்போது அரசு அவங்க பக்கம் தான் நிக்கணும். அவங்க பக்கம் இல்லாம லாப நோக்கத்துல ஒரு பிரைவேட் கம்பெனியை உள்ள கொண்டு வந்துட்டு அரசியல்வாதிகளோட லாபத்துக்காக சாதாரண இந்த ஏழைகள் மேல நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்களை மன்னிக்கவே முடியாது. நீங்க ஒடுக்குமுறை பக்கமா இருக்கீங்க, மக்கள் பக்கத்துல இல்லைன்றதான் காட்டுது. ஸோ உங்களோட தராதரத்தை தான் அது காட்டுது. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் நீங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தமாக சென்னை மாநகராட்சியில் வந்து 15 மண்டலங்கள் இருக்கு. அதுல வந்து ஆல்ரெடியே அதிமுக ஆட்சியில தொடங்கி இதுல கண்டினியூ ஆகி கிட்டத்தட்ட ஒரு 12 மண்டலங்களை வந்து தனியார் அரசாங்கம் கொடுத்தாச்சு. தூய்மை பணி செய்ய சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ 2-3 மண்டலங்கள் தான் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதை கொடுத்தா வந்து டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். 15 மண்டலங்களும் தனியார் அரசாங்கம் கொடுக்கப்பட்டுரும். ஸோ ப்ராப்பராக வந்து நடக்கும் அப்படின்றதான் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம். ஆல்ரெடி 13 மண்டலங்கள் கொடுத்துட்டோம். இருக்கிறத மட்டும் பெண்டிங்ல வைக்க முடியாது, அதையும் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதான் கவர்மெண்ட் சொல்றது. ஸோ போன ஆட்சியில தொடங்கி இந்த ஆட்சியில கண்டினியூ ஆகி இப்போ முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. கொடுத்தா 15 மண்டலங்கள் முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்பொழுது
என்ன பண்ண முடியும்? அது ஒரு ப்ராசஸா தானே வந்துகிட்டு இருக்கு. நாங்க மட்டும் பண்ணணும், ப்ராசஸா வந்துகிட்டு இருக்கு. இப்ப கொடுத்தாதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும், வேற வழி இல்லை அப்படின்றாங்க. இப்ப இந்த இஷ்யூ வந்து உங்களோட பிரச்சனையோ என்னோட பிரச்சனையோ கிடையாது, அவங்களோட பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தொழிலாளியா இது அவங்களோட பிரச்சனை. அவங்க தொழில் பண்றாங்க, சம்பளம் வாங்குறாங்க, ஸோ அவங்களோட இஷ்யூ. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2000 பேர் வந்து போராடுறாங்க, எங்களுக்கு இஷ்யூ இருக்குன்றாங்க. 2000 பேர் வந்து போராடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப அரௌண்ட் ஒரு 20,000 rupees சேலரி வாங்குறோம், தனியார் மயப்படுத்தினா எங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கிளியரா அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா நேச்சுரலா அவங்க வெளியே தான் வருவாங்க. எனக்கு அரசுக்கு என்ன சிக்கல்கள் இருக்கு, என்ன ப்ராசஸை கையாளுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா தொழிலாளர்களுக்கு இங்க பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. இந்த பாதிப்பு அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 5,000 10,000 ரூபாய் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது. 20,000 22,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் கையில இருந்து நீங்க 5,000 ரூபாய் பிடிங்க, அவன் தாங்குவானா? அவனுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஏற்படும். ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும், அதுக்கெல்லாம் நிறைய செலவாயிட்டு இருக்கும், நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு சம்பளம் அவங்களுக்கு 4,000 ரூபாய் கம்மியாகுதுன்னா அது சீரியஸான பிரச்சனை. அது இதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ நீங்க ப்ராசஸை கடைபிடிக்கிறீங்கன்றதுக்காக இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுமா? ஏதோ ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக தேவையில்லாத வேலைகளை அரசு பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றது இதுக்குதான். உட்கார்ந்து மாசம் 1,000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது, பஸ்ஸை நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்றது, இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு தேவையில்லாத இலவசங்கள் பண்றது, எலெக்ஷன் டைம்ல பப்ளிசிட்டிக்காக கவர்மெண்ட் ஃபண்டை வேஸ்ட் பண்றது, கோடிக்கணக்கான பணத்தை வேஸ்ட் பண்றது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை அரசு பண்ணிக்கிட்டு சாதாரண மக்கள், உள்ளதுலயே பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நீங்க காசை பறிக்கிறீங்க. இங்கதான் நீங்க பணத்தை சேவ் பண்ணுமா? இதை உங்களுக்கு பண்ண முடியாதா? இதுதாங்க அரசோட வேலை. இந்த வேலையை பண்ணாம 1,000 ரூபாய் நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்குது. அதை ப்ராப்பரா உங்களால ஹேண்டில் பண்ண கூட முடியல. குண்டக மண்டக்கு என்னெல்லாமோ பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்வர் வந்து உங்களோட உட்காந்து சாப்பிட்டாருலன்றீங்க. இது என்ன பதில்? இது ஏதாவது லாஜிக் இருக்கா? ஸோ அதனால அரசு ஃபோக்கஸ்டா இருக்கணும். அரசோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க்கு அரசுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்களை கரெக்டாக கவனிக்கணும். ஒரு நிறுவனம் நம்ம நடத்துறோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றோம், அதெல்லாம் தாண்டி எம்ப்ளாயிஸை நல்லா பார்த்துக்கணும். எம்ப்ளாயிஸை ஒரு நிறுவனம் நல்லா பார்த்துக்கிட்டா ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றது, கம்பெனியை வளர்க்குறதெல்லாம் அவன் பார்த்துப்பான். கவர்மெண்ட்டுக்கும் அதுதான் முதல் வேலை. உங்க தொழிலாளிகளை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அது கூட உங்களால செய்ய முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறேன், டிவியை கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜை கொடுக்குறேன், இதெல்லாம் உங்க வேலையே கிடையாது. இதை பாருங்க. முதல்ல மனுஷனுக்கு உயிர் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது மனிதர்களை தான். நீங்க நல்லா உங்க எம்ப்ளாயிஸை கவனிச்சீங்கன்னா அரசு ஊழியர்கள் அவங்க வேலையை கரெக்டா பண்ணுவாங்க, மாநிலம் நல்லா இருக்கும். இங்கேயே நீங்க கோட்டை விட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் பண்றது, அதுவும் நீங்க எங்க கை வைக்கிறீங்கன்னா உள்ளதுலயே கீழே இருக்கவங்கள கை வைக்கிறீங்க. அதனால இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஓகே, அடுத்ததாக சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக விஜய் விமர்சனம் பண்றாரு, இதுலயும் வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னதான் வந்து ஒரு கட்சி ஒரு நடிகர் வந்து வராரு அப்படின்னா கூட அவருக்கான அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து முதல் எலெக்ஷன்ல வரலாம், அதுக்கப்புறம்லாம் வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் அது மாதிரி தான் வந்துகிட்டு இருந்தாரு. நல்ல ஓட் பர்சன்டேஜ் எடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிருச்சு. கூட்டணி வச்சாலுமே வந்து அப்படியான நிலைக்கு தான் போயிடுவோம். நான் கூட்டணியும் வைக்க மாட்டோம், எந்த நடிகரை பார்த்தும் பயப்பட மாட்டோம் அப்படின்றதான் அவர் சொல்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு. தொடர்ச்சியான போராட்டங்களையும் அறிவிச்சு நிறைய போராட்டங்களை இப்போ வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டே இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள், அப்புறம் செஞ்சிக்கோட்டை வந்து மராட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம், அதுக்கப்புறம் கிங்டம் படம் அதுக்கு எதிரான போராட்டம், இப்படி நிறைய போராட்டங்களை, மரங்களின் மாநாடு அப்படின்னு நிறைய போராட்டங்களை தொடர்ச்சியாக அறிவிச்சிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, நாங்க வந்து நடைபயணம் போய் மக்களை வந்து ரீச் பண்ற ஆட்கள் கிடையாது, மக்கள் போராட்டம் நடத்தி மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஆட்கள் நாங்க, அதை தான் பண்ணுவோம். நாங்க நடைபயணம் போக வேண்டியது எங்க வேலை கிடையாது, அது போக வேண்டியவங்களாம் போவாங்க அப்படின்றாரு. வரிசையா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. முதல்ல விஜய் அட்டாக் பண்றது கரெக்டா அப்படின்ற ஆங்கிள் இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்ப என்ன பொறுத்தளவுல விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணா பொலிட்டிக்கலா அதுக்கு மைலேஜ் கொடுக்குமா, யூஸ் இருக்குமா, ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா, இதெல்லாத்தையும் நம்ம ஓரமா வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, என்டிகே இன்னைக்கு விஜய் அட்டாக் பண்றது நல்லதுன்னு பாக்குறேன். பொலிட்டிக்கலா அவரை விமர்சிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கட்சியோட பிரதான வேலை என்ன? சொசைட்டியில் இருக்கக்கூடிய சோசியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணணும். இன்னைக்கு பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க, இல்லைன்னா வரதட்சணை கொடுமை இருக்கு, கஸ்டோடியல் டெத் இருக்கு, இதெல்லாம் சோசியல் இஷ்யூஸ். இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடிகர்கள் பின்னாடி தமிழர்கள் போறாங்க, நடிகர்களுக்கு சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்காங்கல்ல,
இதுவும் ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூ. எப்படி ட்ரக்குக்கு அடிமைப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூவோ, அதே மாதிரி சினிமாவுக்கு தமிழர்கள் அடிமைப்பட்டிருக்கிறதும் பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூ. அடிமைப்பட்டிருக்கிறதால இப்ப என்ன ஆகுது, அரசியலுக்குன்னு இப்ப நடிகர்களை கொண்டு வராங்க. எப்படி சினிமால நடிகர்கள் நம்மளை காப்பாத்துவாங்களோ அதே மாதிரி அரசியலையும் நம்மளை காப்பாத்திடுவாங்க, எதிரிகளை அடிச்சு ஓட விட்டுருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூ. இந்த சோஷியல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணும். நடிகர்கள் இந்த மாதிரி வந்து அரசியலே இல்லாம, சித்தாந்தமே இல்லாம, கொள்கை இல்லாம, ஒரு 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 ஆழமே இல்லாத ஒரு அரசியலை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது தமிழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும், அது ரொம்ப தேவையான விஷயம். ஸோ அதை பண்றாங்க, அது கரெக்ட். ரெண்டாவது, என்டிகே பாதிக்கப்பட்டிருக்காங்க, நடிகர்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல கமல் உள்ள வராரு, மாற்றம் விரும்பக்கூடிய வாக்காளர்கள் கமலுக்கு ஓட் போடுறாங்க. பாதிப்பு யாருக்கு வருது? என்டிகேவுக்கு வருது. இப்ப புதுசா இவரும் வராரு. ஒரு பாயிண்ட்ல ரஜினி கூட உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஸோ இப்படி வரிசையா மக்கள் மேல எந்த அக்கறையும் இல்லாம, கொள்கை கோட்பாடு இல்லாம, அரசியல் பத்தின எந்த புரிதலும் இல்லாம வரிசையா அப்படி நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதால இவங்கள டஃபா டீல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்ன பொறுத்தளவுல இதுக்கு மேல நடிகர்கள் மேல் வரக்கூடாது. அரசியலுக்கு நீங்க வரலாம், நல்ல இன்டென்ஷனோட வரலாம், ஆனா இந்த மாதிரி ஓட்டை பிரிக்கிறதுக்காக, ஜஸ்ட் சும்மா டெம்பரரியா ஒரு கேம் ஆடுறதுக்காக நீங்க உள்ள வரக்கூடாது. இன்னைக்கு நடிகர்களுக்கு தைரியம் என்னன்னா, கமல்ஹாசன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு போயிட்டாரு, வந்தாரு, ஓட்டை பிரிச்சாரு, அதுக்கப்புறம் திரும்ப சினிமால போய் சினிமாலையும் ஹிட் கொடுத்துட்டாரு, அவரோட மார்க்கெட்லாம் எதுவும் பாதிக்கப்படல. ஸோ அந்த தைரியத்துல இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா இனிமேல் வரக்கூடாது. தமிழர்களுக்கு எதிராக நீங்க அரசியல் ரீதியா செயல்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டும் கிடையாது, சினிமாலையும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலை வந்தா இந்த மாதிரி வரமாட்டாங்க. ஸோ அதனால இதை ஸ்ட்ராங்கா வெளியில் எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு. கமல்ஹாசனை ஸ்மூத்தா விட்ட மாதிரி இனிமேல் விட்டுட்டு இருக்க கூடாது, இல்லை ஒவ்வொரு தடவையும் அப்புறம் பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவர் கையில எடுக்கிறது நல்ல விஷயம். ரெண்டாவது, அவர் சொன்ன ஃபேக்ட் வந்து கரெக்ட் தான். விஜயகாந்த் எப்படி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினாரோ அந்த மாதிரி தான் இவருக்கும் இருக்கும். ஏன்னா கொள்கை சித்தாந்தம் இல்லாம ரொம்ப தூரம் போக முடியாது. விஜயகாந்த்னால ஏன் ரொம்ப தூரம் போக முடியல? அவரு திராவிட கட்சி, திராவிடத்தை தாண்டி அவருக்கு ஒன்றும் பெரிய கொள்கை இல்லை. ஏற்கனவே திராவிட கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்றாரு, அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு இவரோட லிமிட் எவ்வளவுதான் புரிஞ்சிருச்சு, அப்புறம் போக 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 கம்மியாக ஆரம்பிக்கிறது. விஜய்க்கும் அப்படிதான். விஜய்க்கு சிக்கல் என்னன்னா ஐடியாலஜியே இல்லை, மாற்று அரசியல்ன்றாரு, மாற்று அரசியலுக்கான ஐடியாலஜி அவர் கையில இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷன்ல அந்த கட்சிக்கு போகணுன்றது தெரியாது, தமிழ்நாடு மக்களோட தேவை எந்த திசையை நோக்கி இருக்குன்றது தெரியாது. அது ஒரு தலைவருக்கு தெரியணும், தமிழர்களோட நலன்றது அந்த திசையில இருக்கு, ஸோ இந்தந்த இஷ்யூஸை எடுத்து அங்க போய் இப்படி சேரணும் நம்ம அப்படின்ற அந்த இலக்கு இருக்கணும். அதெல்லாம் இல்லாம வண்டி ரொம்ப தூரம் போகாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் வீக் ஆயிடுவார். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன்னா, விஜயகாந்த் ஏற்படுத்தின பொலிட்டிக்கல் இம்பாக்டை விஜய் ஏற்படுத்தல. நான் எதை வச்சு சொல்றேன்னா, கூட்டம் சேர்றது அதெல்லாம் கிடையாது. விஜயகாந்த் ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தினாரு. எல்லா இடத்துலயும் டிஸ்கஷன்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய மேடை பேச்சுகள் நடத்துறதா இருக்கலாம், அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, ஆர்கனைஸ்ட் பார்ட்டியா அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் கொடிகள் நீங்க பார்க்கலாம், அந்த கட்சியோட கொடிகள் பார்க்கலாம். எனக்கு அந்த கட்சி லான்ச் பண்ண டைம்ல ஞாபகம் இருக்கு, பெரிய ஒரு பரபரப்பை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் சீரியஸான பொலிட்டிஷியனா இருந்தாரு, சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ணாரு, முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ் அந்த பார்ட்டியில இருந்தாங்க, அரசியல் மயப்பட்ட கேடஸும் அந்த கட்சியில இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேரும்போது பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தினாங்க. விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவரோட படம் எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும், அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பரபரப்பா பேசுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் ஏற்படுத்துறாரு. ஒவ்வொருத்தரையும் விஜய் வரும்போது நியூஸ்ல பெரிய ஹைப் கொடுப்பாங்க. ஆனா பொலிட்டிக்கல் இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் டிவிக்கே கிரியேட் பண்ணல. ஸோ இன்னைக்கே நான் அடிச்சு சொல்லுவேன், விஜயகாந்த் அவர்கள் கிரியேட் பண்ண பொலிட்டிக்கல் இம்பாக்டை விஜய் கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் ஓட்ஸ் வாங்குவார், ஏன்னா அவர் மிகப்பெரிய ஸ்டார், விஜயகாந்தை விட கமலை விட பெரிய ஸ்டார், ஓட்ஸ் கொஞ்சம் வாங்குவார்னே வச்சுப்போம். ஆனா சஸ்டெயின் அவர்னால பண்ண முடியாது, கையில அவர்கிட்ட அரசியல் கிடையாது. இன்னொன்னு வந்து, நான் நடைபயணம் போயிட்டு மக்களை ரீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க போராட்டம் பண்ணி மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஆட்கள், நடைபயணம் போறதெல்லாம் வேற ஆட்கள் இருக்காங்க அப்படின்றாரு. ஸோ எப்படி பாக்குறது? நடைபயணம்ன்றது கேம்பெயின் இல்ல, ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் நீங்க நடைபயணம் போறது. ஸோ நாங்க களத்துல இருக்கோம், எங்களுக்கு ஓட் போடுங்க, நாங்களும் இருக்கோம்டான்னு காட்டிக்கிறதுக்காக தான் நடைபயணம். ஸோ உங்களோட அந்த சப்போர்ட் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நீங்க அன்புமணிக்கு அதனால தான் தேவைப்படுது இல்ல, மக்களோட போய் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எலெக்ஷன் டைம்ல அது பண்றாங்க. யூஸ்வலா நம்ம பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசா கிரவுண்ட்ல இறங்க மாட்டாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ். அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம்ல நடைபயணங்கள்லாம் வருவாங்க, மக்களோட சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இன்ஃபேக்ட் என்கிட்டலாம் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிஷியன் சொல்லும்போது சீரியஸா அவர் பேசிட்டு இருக்காரு, எலெக்ஷன் கிட்ட வரும்போது நம்ம தொண்டர்களுக்குள்ள நிறைய செல்ஃபிலாம் எடுத்துப்பேன், அவங்க விருப்பப்படுவாங்க, ஸோ வந்து எல்லாரும் அதெல்லாம் டைம்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றாரு.
ஸோ அந்த மாதிரி வேலைகள் பண்றது எலெக்ஷன் கிட்ட வந்தாதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலை என்னன்னா மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும். நீங்க இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் சண்டை போட்டுருக்காங்க கிரவுண்ட்ல, அவங்களோட இஷ்யூ நீங்க எடுங்க, அவங்க கூட நில்லுங்க, கூட நின்று ஒரு மாசமோ 15 நாளோ சண்டை போடுங்க. அவங்களோட நின்று சண்டை போட்டீங்கன்னா நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுது எவ்வளவு கன்வெர்ட் ஆகும்? நல்லா போனா 1000 2000 ஓட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். அப்ப நீங்க யோசிப்பீங்க, நாங்க 15 நாள் 20 நாள் சண்டை போட்டு எங்களுக்கு ஓட்ஸ் இவ்வளவுதான் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஆனா நீங்க ஸ்லோவா இப்படிதான் குரோ ஆகணும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் களத்துல நீங்க மக்களோட நிற்கும் போது ஓட் கன்வர்ஷன் கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். மக்கள் மத்தியில நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையை நீங்க வென்றெடுப்பீங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு காலத்துல அப்படித்தானே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க வழி தவறி போயிட்டாங்க. முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தவங்க தான் அவங்க. ஸோ அந்த வேலையை பண்ணணும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் மக்களோட நிக்கணும். அப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலரா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அந்த இஷ்யூவை கையில் எடுக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. மற்ற கட்சிகளை விட நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதை கையில் எடுக்கக்கூடிய கேடர் பேஸ் உங்ககிட்ட இருக்கும், சித்தாந்தம் கொள்கை எல்லாம் இருக்கும். நீங்க நல்லா தைரியமா அதை எடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய இஷ்யூ இப்பயே வருது. 65 lakh ஓட்டர்ஸை பீகார் ஓட்டர்ஸை இங்க ஆட் பண்ண போறோன்றாங்க. பீகார்காரங்க இங்க ஆட் பண்ண போறோன்றாங்க. இது பெரிய இஷ்யூ தான். ஸோ சின்ன சின்ன இஷ்யூவை நீங்க கையில் எடுக்கணும். ஒரு பாயிண்ட்ல பெரிய இஷ்யூ வரும், அதையும் நல்லா தைரியமா கையில் எடுக்கும் போது மக்கள் எல்லாத்தையும் உங்களால ஒன்றிணைக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உங்களால ஒன்றிணைக்க முடியும். ஸோ அதனால போராட்டங்களும் அரசியல் செயல்பாடுகளும் தான் உங்களுக்கு உங்களோட கோர் ஆக்டிவிட்டியா இருக்கணும். அதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா மக்கள் பார்த்து உங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லடா, அவன் எல்லா பிரச்சனையும் வந்து நிக்கிறான்டா. ஒரு கட்சிக்காரன் இப்ப ஒரு ரோட்ல இருக்கான்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவன் கையில் எடுக்கணும். கட்சி வரும்னு அவசியம் கிடையாது, அவன் இண்டிவிஜுவலா ஆக்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் பில்ட் ஆகும். எனக்குமே இந்த நடைப்பயணம் இந்த விஷயங்கள்ல பெரிய உடன்பாடு கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து நடைபயணம் போறாங்க, அதன் மூலியமாக மக்கள் சந்திக்கிறாங்க. அங்க எதுவும் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண போறது கிடையாது. ஒன்லி மக்களை மீட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். மக்கள் இவங்களை கேம்பெயின் தான், ஒரு கேம்பெயின் தான். கரெக்ட். 3 வருஷம் 4 வருஷம் அமைதியா இருந்துட்டு கடைசி 1 வருஷத்துல வந்து நான் வந்து நடைபயணம் போறேன், மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு வந்து போறாங்க. அவங்க பின்னாடியும் கொஞ்சம் கூட்டம் போகுதுன்னு வச்சுங்களேன். அது ஓட்டாவும் சிலது கன்வெர்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடைபயணம்லாம் போவாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு கேம்பெயின்லாம் பண்ணாம மக்களுடைய பிரச்சனைகள் கையில் எடுத்து போராடிக்கிட்டு கத்திக்கிட்டு சிறை சென்றுக்கிட்டு வழக்கு வாங்கிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி பின்னாடியும் சும்மா கேம்பெயின் மட்டும் பண்ணக்கூடிய கட்சி பின்னாடியும் கூட்டம் போது, இந்த கட்சி பின்னாடியும் ஒரு மக்கள் திரள் வந்து இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னும் ப்ராப்பரான ஒரு அரசியல் படலையா தமிழக மக்கள்? எப்படி இது பாக்குறீங்க? மக்கள் வந்து அவங்களுக்கு மாற்றத்துக்கான தேவை எப்போ வருதோ அப்பதான் அவங்க மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. இப்ப நானும் நீங்களும் மாற்றம் வேணும் 24 hours பேசிட்டு இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய சில புது கட்சிகள் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாலும் மக்களை பொறுத்தளவு நமக்கு என்ன வேணுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அப்ப பெரிய ஒரு சேஞ்ச் வரும். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம சொல்லிட்டு தான் இருக்கணும், செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்கணும். மக்கள் அவங்க தேவையின் அடிப்படையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல அக்ரெசிவா இறங்குவாங்க. எப்படி 60கள்ல மாற்றம் வேணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி மக்களுக்கு தேவை வரும்போது அவங்க மாற்றத்தை கையில் எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம சைலண்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு 50 வருஷம் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கான எனர்ஜி இருக்காது இல்ல அந்த தொண்டர்களுக்கோ தலைவருக்கோ. சோ எவ்வளவு தூரம் மக்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு தேர்வை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு நல்லது இல்ல. நம்ம ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம்னா அந்த கட்சி இருக்குமா இருக்காதா நமக்கு தெரியாது இல்ல, அந்த எனர்ஜி இருக்காதுல்ல அவங்களுக்குன்னு சொல்றேன். இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கு இல்ல அப்படின்றத தாண்டி மாற்றம்ன்றது சொசைட்டியோட தேவையின் அடிப்படையில உருவாகக்கூடிய ஒரு விஷயம். 60கள்ல திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வராங்கன்னா அந்த மாற்றத்தோட தேவை இருந்தது, ஒரு அதிருப்தி இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வீக்கா இருந்தது. தமிழ்நாடு மக்கள் அகாமடேட் பண்ண முடியல, தமிழ் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. எப்படி நம்மளோட ஒரு பழைய வண்டி பழசாச்சுன்னா அதை தூக்கி போட்டு புது வண்டி வாங்குவோம். எனக்கு வயசாகுது, எனக்கு டயர்ட் ஆகுதுன்றதுக்காக நம்ம டக்குன்னு புது வண்டி வாங்க மாட்டோம். அதே மாதிரிதான் ஒரு சிஸ்டம் இப்ப இருக்கு. இந்த சிஸ்டம் சரியா ஃபங்க்ஷன் ஆகாம கொலாப்ஸ் ஆச்சுன்னா இதை தூக்கி போட்டு புது சிஸ்டம் நோக்கி மக்கள் போவாங்க. கலெக்டிவா மக்கள் அந்த முடிவு எடுப்பாங்க. ஸோ அதனால மாற்றம் எப்போ வரும்ன்றது எக்ஸாக்டா நம்ம ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாது. கம்யூனிஸ்டுகள்லாம் நிறைய பேர் எடுத்துக்கோங்க, புரட்சி வரப்போகுதுன்னு எவ்வளவு பேர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. புரட்சி என்ன 4 நாட்டில் தான் நடந்திருக்கும், பெருசா எதுவும் நடக்கல. ஆனா ஒரு 40-50 years பார்த்தோம்னா நிறைய பேர் முதலாளித்துவ
அரசை வீழ்த்தி ஒரு கம்யூனிஸ்ட புரட்சி வரப்போகுதுன்னு அந்த கனவுலயே நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அதனால நான் ஏன் இதை சொல்றேன்னா, மாற்றம்ன்றது நம்மளை சார்ந்த விஷயம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பெருசா எதுவும் பண்ண முடியாது. சொசைட்டி சார்ந்த விஷயம் அது. சொசைட்டி வராமலும் போலாம், சில சமயம் மைல்டா ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷன் நடக்கலாம், நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் வராம போலாம். இன்னைக்கு என் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா எதுவும் நடக்கல, அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை, பட் இல்ல மார்க்ஸ் சொல்ற தியரி எல்லாம் அப்படிலாம் இருக்கு, அது கரெக்டா நடந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை. நம்ம எக்ஸாக்டா நம்ம கணக்கு போட்டு இந்த ரூட்ல தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. சொசைட்டியை எந்த ரூட்லயும் திரும்பலாம். சில நேரங்கள்ல மாற்றங்கள் ஸ்லோவா வரும், சில நேரங்கள்ல குயிக்கா சேஞ்சஸ் நடக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம நினைக்கிற மாதிரி மாற்றமே இல்லாமலாம் இல்லை. சொசைட்டில நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு, ஸ்லோவா நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்ப காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் இன்னைக்கு வீக் ஆயிட்டாங்க. அன்னைக்கு தங்களை முற்போக்காளர்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு களத்துல இல்லவே இல்லை. புது அரசியல் சக்திகள்லாம் இன்னைக்கு உள்ள வராங்க. இன்னைக்கு பொலிட்டிக்ஸே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் இந்த மீடியா ஒரு மீடியா ரெவல்யூஷன் நடக்குது இல்ல, 2008, 9, 10 இந்த பீரியட்ல நிறைய புது சேனல்ஸ்லாம் அப்பதான் உள்ள வருது. அரௌண்ட் 2010ல நிறைய புது சேனல்லாம் வருது. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா டிவி டிபேட்ஸை கண்ட்ரோல் பண்றது வேற ஒரு குரூப் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த இன்டெலெக்சுவல்ஸ்லாம் இன்னைக்கு களத்திலே இல்லை. இன்னைக்கு அவங்க உயிரோட தான் இருக்காங்க, எங்கா தான் இருக்காங்க, ஆக்டிவா தான் இருக்காங்க. ஆனா அன்னைக்கு மீடியா என்வரன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை. அன்னைக்கு நடந்த பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்ததுனால அப்பதான் மீடியாவுக்கு வந்த டைம். இன்னைக்கு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா மீடியா என்வரன்மெண்ட்டே மாறிடுச்சு. நான் ஏன் மீடியா என்வரன்மெண்ட் சொல்றேன்னா, மக்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தானே மீடியாவும். ஏதோ ஒரு வகையில மக்களுக்கும் மீடியாவுக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல. ஸோ பொலிட்டிக்ஸே ரொம்ப மாறி இருக்குன்றேன். ஸோ இந்த மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க எதிர்பார்க்கறது பொலிட்டிக்கல் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க. கம்ப்ளீட்டா ஒரு அரசியல் மாற்றம் நடக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான டாமினன்ட் ஃபோர்ஸஸ்லாம் மாறணும். அதுக்கு டைம் ஆகும். நீ யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் சாதாரண கட்சிகள் கிடையாது. பவர்ல இருக்கவங்களாம், திமுக எல்லாம் எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அவனும் ஃபைட் பண்ணுவான்ல. நீங்க மாற்றம் வேணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கு, உங்களை மாதிரியே 100 பேர் இருக்கான் மாற்றம் வேணும்னு. ஆனா திமுகவால் லாபம் அடையக்கூடியவனு இருப்பான்ல, கோடிக்கணக்கா சம்பாதிச்சுட்டு இருக்கணும்னு இருப்பான்ல, அவன் என்ன யோசிப்பான், டேய் நீங்க சின்ன பசங்க 4 பேர் மாற்றம் வேணும்பீங்க, நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் சும்மா விடுவேனா? ஸோ அவன் சைட்ல அவனும் டஃபா ஃபைட் பண்ணுவான். ஸோ அதனால மாற்றம்ன்றது சும்மா நடந்துடாது. நம்ம ஒன்றும் பெருசா பண்ணவும் இல்லைல்ல மாற்றத்துக்காக, நம்ம சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் அவனை சேலஞ்ச் பண்ணி எதுவும் பண்ணல. ஸோ அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருக்கு, நம்மளும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா மாறணும். அவனை வீழ்த்தக்கூடிய ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும். அவனோட பணபலம், அவனோட ஆள் பலம் எல்லாத்தையும் வீழ்த்தக்கூடிய ஸ்ட்ரென்த் நமக்கு வரும்போது மாற்றம் நிகழும். அது மேபி கொஞ்சம் டைம் கூட ஆகலாம். ஓகே, இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு பார்வையில் இங்க இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இருக்காங்க, அவங்களுக்கு மாற்றாதான் நம்ம இன்னொரு ஆளா இங்க வரணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ அவங்க புதுசா வந்துடுறாங்க, எக்ஸ் ஒய்யோ ஏதோ ஒரு கட்சி புதுசா இங்க வருதுன்னு வச்சுங்களேன். அவங்க இது தமிழ்நாடு அப்படின்றது தனி நாடு கிடையாது, நம்மளுக்கு தனி கான்ஸ்டியூஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மத்திய அரசனுடைய கண்ட்ரோல்ல தான் இங்க இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன பெருசான இங்க மாற்றம் பண்ணிட முடியும்? ஒரு ஆட்சி மாற்றத்தை தவிர்த்து, ஒரு சின்ன ஊழல் கண்ட்ரோல் பண்றதை தவிர்த்து, மற்றபடி என்ன பெரிய மாற்றத்தை நம்ம நிகழ்த்திட முடியும் அப்படின்னு தெரியல. ஒரு ராணுவத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரன்சியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளிநாட்டுங்களோடு நம்மளால டிப்ளமசியா பேச முடியாது. கடல் வழியில வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது. எதுவுமே நம்மளால தமிழ்நாட்டு முதலமைச்சரால ஒன்றும் பண்ண முடியாது. கச்சத்தீவை கூட மீட்க முடியாது, உங்களால பேசக்கூட முடியாதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு மசோதா போட்டா கூட ஆளுநர் தான் கையெழுத்து போடணும். உங்களால வெறும் மசோதா தான் போட முடியும். அதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வேணும்னா ஆளுநர் கையெழுத்து போடணும். அதுதான் நிறைய பெண்டிங்ல கிடக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது என்ன மாற்றம்? என்ன ஒரு ஆட்சி மாற்றத்தினால என்ன மாற்றம்? இப்ப நம்ம ஹிஸ்டரிக்கு போவோம். 1967 ஒரு மாற்றம் நடக்குது. அது என்ன மாற்றம்? அது என்னத்தை மாத்திருச்சு? அது ஆட்சி மாற்றம் தான். ஆட்சி மாற்றம் ஓகே, ஆனா களத்துல சோசியலா என்ன சேஞ்ச் ஏற்படுச்சு? அது இப்ப அந்த மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் இருந்தது? காங்கிரஸ் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டியில பிராமின்ஸுக்கு அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷன் இருக்கு, டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்க்கு அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. ஸோ அப்போ நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்லாம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ் வேணும் அப்படின்னு கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. திராவிடன் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? காங்கிரஸ் பார்ட்டி ஃபீல் பண்றான், இவனுங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ என்ன பண்றாங்க? காமராஜ் மாதிரியான ஒரு புது லீடரை அவங்க மோல்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ ரைட், உனக்கு என்ன பிரச்சனை? நான் பிராமின் லீடர்ஸ் வேணும், நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. பட் இருந்தாலும் என்ன சிக்கல் ஆகும்னா,
பார்ட்டியோட கேரக்டரும் இருக்கு. நீங்க ஒரு லீடரை மேல மாத்தினாலும் உங்களோட ஓவரால் பார்ட்டியோட கேரக்டர் வந்து எல்லாரையும் அகாமடேட் பண்ற கேரக்டரா இல்ல. சோ காமராஜ் அப்படின்ற இண்டிவிஜுவல் லீடர் இருந்தாலும் அந்த பார்ட்டி தமிழர்களுக்கான பார்ட்டியா இல்ல இல்லையா? ஒரு இண்டிவிஜுவல் லீடரால எல்லாத்தையும் மாத்திர முடியாது. உங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் அதுக்கேற்ற விஷயமா இருக்கும். இந்த பார்ட்டி நார்த்ல இருந்து உருவான பார்ட்டி. ஸோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சோசியல் கிளாஸஸையும் உள்ள சேர்த்துக்க முடியாது. ஸோ அதனால காமராஜர் உள்ள வராரு, கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் பண்றாரு. பட் இருந்தாலும் அவர்னால தமிழ் மக்களால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலையை அவர்னால ஒரு இண்டிவிஜுவலா அதை பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் திமுக பவருக்கு வராங்க. ஸோ திமுக பவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் பார்ட்டி மேல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு திமுக வாய்ப்பு கொடுக்கலாம். திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், அந்த விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது. எஸ்பெஷலி பிசிஸ் வந்து நல்லா பெனிஃபிட் ஆகிறாங்க. இன்னைக்கும் நான் மோஸ்ட்லி திமுகலாம் நான் எப்படி சொல்றேன், இந்த பிசி கட்சி தான். இங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பெரிய ஒன்றும் ஸ்பேஸ் கிடையாது. இவங்க சமூக நீதிலாம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். பட் இது ஒரு பிசி கட்சி தான். நீங்க மற்றவங்கள சாதி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இது வேற விதமான நிறைய சாதிகளை சேர்த்த ஒரு கட்சி, ஒரு குறிப்பிட்ட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்த ஒரு கட்சி. இது உண்மை. ஓகே, பிராமின்ஸ் வர்சஸ் பிசி அவ்வளவுதான். ஆமா, அதனால உங்களுக்கு இங்க பிசி கட்சியா இருக்கனால அவங்களுக்கு பிராமின் வர்சஸ் பிசி அப்படின்னு செட் ஆகுது. ஏன்னா பிசிக்கு மேல பிராமின்ஸ் இருக்காங்க. இதே நீங்க எஸ்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிசி கூட தான் பிரச்சனை இருக்கும். அவங்க பிராமின்ஸ் எதிரியா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீ தான் மேல உட்காந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால இது இந்த மாற்றம் நடக்குது. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, திராவிட கட்சிகளோட சிக்கல் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழர்களையும் மொபிலைஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இல்லை. நிறைய தமிழர்களுக்கு இங்க ரெப்ரசன்டேஷன் இல்லை. அது போக நான் தமிழ்ஸுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷனும் இங்க இருக்கு. தமிழர்களுக்கு ரொம்ப கம்மியான ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ ஒரு 40% தமிழ்ஸ் தான் இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. இன்னும் நிறைய பேரை நம்ம உள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. எப்பவுமே ஒரு சொசைட்டி என்னைக்கு அவங்களோட எல்லா மக்களையும் உள்வாங்கிக்கிறாங்களோ, எல்லா வர்க்கங்களையும் எல்லா சோசியல் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களும் உள்ள வாங்கிக்கிறாங்களோ, அப்பதான் அந்த சொசைட்டி எல்லாம் க்ரோ ஆகும். இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் ஏன் க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, டாப் டு பாட்டம் அவன் எல்லாத்தையுமே உள்வாங்கியிருப்பான். ஒரு காலத்துல அமெரிக்கால பார்த்தோம்னா நிறைய பேரை உள்வாங்காம லோ கிளாஸ் அது இதெல்லாம் வச்சிருப்பான். ஆனா போக 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 அவன் எல்லாத்தையுமே உள்வாங்கி அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறான். பொலிட்டிக்ஸ்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான், எக்கனாமிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது எக்கானமி நல்லா க்ரோ ஆகும், நம்ம இன்னும் வளருவோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த பிரச்சனை தான். பிசிசி தாண்டி மற்றவங்களையும் உள்வாங்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போகும்போது தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த அடையாளத்துக்கு கீழே எல்லா தமிழ்ஸையும் மொபிலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்க்கணும். இந்த பார்ட்டி அந்த பார்ட்டிலாம் இல்லை, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் ஒன் பேனர் கீழே நம்ம கொண்டு வரணும். எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ எப்படி காங்கிரஸால செய்ய முடியாத விஷயத்த திமுக காரங்க பண்ணாங்களோ, திராவிட கட்சிகள் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்களால பண்ண முடியாத விஷயத்த நம்ம பண்ணணும். இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி என்னால என் கையில ஆர்மி இருக்காது, பிஸ்கல் பாலிசிஸ்லாம் நான் போட முடியாது, அந்த லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி ஒரு மாற்றத்தை திமுக ஏற்படுத்தினாங்களோ அதே சேஞ்சை நம்மளும் ஏற்படுத்தலாம். ஓகே, அப்புறம் அஃப்கோர்ஸ் இப்ப கரப்ஷன் இந்த விஷயம் எல்லாம் இருக்காது, அதுவும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இவங்க ஹைலி கரப்டா இருக்காங்க. இது நான் சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்னது சோசியல் சேஞ்ச். ரெண்டாவது இந்த கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்கிறது இதெல்லாம் டேஞ்சர்ல. இப்படிலாம் இருந்தா கரப்ஷன் இருக்குதான் செய்யும். அதெல்லாம் சரி பண்ணும். கான்ஸ்டிடியூஷன் உட்பட்டு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளால பண்ணிக்க முடியுன்றீங்க. இதுமே பெரிய மாற்றம் தான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தி திராவிட கட்சிகள் பவருக்கு வருது பெரிய மாற்றம் தான் என்ன பொறுத்தளவுல. அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். இன்னொரு பக்கம் வந்து காளியம்மாள் அவர்கள் பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து டிவிகேல இணைய போறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்களோ, எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. என்டிகே பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வளர்த்துருக்காங்க. கிரவுண்ட்ல சாதாரண ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து, மேடைகள் கொடுத்து, நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்து, நல்லா பெரிய ஆட்களை அவங்கள வளர்த்தி விட்டுருக்காங்க. அது பெரிய ஒரு விஷயம். என்டிகே வளர்த்துனாங்கலாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் டேலண்ட் இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, அந்த ஸ்பேஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாங்க. ஸோ நிறைய லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிகேவால உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதுல நிறைய லீடர்ஸ் பார்த்தோம்னா மற்ற பெரிய கட்சிகள்லையும் போய் கம்ஃபர்டபுளா அவங்க சேர்ந்திருக்காங்க. நல்லா சக்சஸ்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்காங்க. காளியம்மாள் அவர்களை மற்ற கட்சிகளால் அகாமடேட் பண்ண முடியல அப்படின்றதே ஒரு பெரிய அவலம் தான். அதுவும் குறிப்பா டிவிகே மாதிரியான ஒரு கட்சியால காளியம்மாள் அவர்களை அகாமடேட் பண்ண முடியலன்றது நிஜமாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன், நல்லா பேஸ் இருக்கக்கூடிய ஆளு, நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடியவர். அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ற ஆளுலாம் கிடையாது. அவங்க
கோர் பொலிட்டிஷியன், ஒர்க்கர், நல்லா ஒர்க் பண்ணி பவர்ஃபுல்லா பேசக்கூடியவங்க, மக்களை திரட்டக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஒரு லீடர். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு என்டிகேவோட பிரச்சனை வந்துருச்சு. நேச்சுரலா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கப்புறம் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தேசிய பாதையில தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ நான் புரிஞ்சுக்கிறதுனால திராவிட கட்சிகளுக்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்போ டிவிகேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன் அந்த கட்சியால் அகாமடேட் பண்ண முடியல இப்படிப்பட்ட ஒரு லீடரை? அவங்க இந்த டோரை க்ளோஸ் பண்ணல, பொறுத்திருந்து பார்ப்போம்னா சொல்றாங்க. ஸோ டோர்ஸ் ஆர் ஓப்பன். ஏன் டிவிகேவால் அகாமடேட் பண்ண முடியல? டிவிகேன்ற கட்சியில புசி ஆனந்தும், ஆதவ் அர்ஜுனாவும், ஜான ஆரோக்கியசாமியும், இந்த மாதிரி பிகே மாதிரியான ஆட்களும் இவங்க தான் இருப்பாங்களா அந்த கட்சியில? எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் தான். லேப்டாப்பை மடியில வச்சுக்கிட்டு டங் 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 டேட்டா ஸ்ட்ராட்டஜி அது இதுதான் பண்ணுவாங்களா? ஒர்க் பண்றவங்களை ஆட்களே வேண்டாமா? ஒரு லீடர், பவர்ஃபுல்லான லீடர் இங்க இருந்து வந்திருக்காங்க. களத்துல ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அவங்களையே அவங்களால அகாமடேட் பண்ண முடியல. இன்செக்யூரிட்டி, பெரிய லெவல் இன்செக்யூரிட்டி. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஜய்க்கு சொல்றீங்களா இல்ல விஜய்க்கு இன்செக்யூரிட்டி இல்ல, அடுத்த கட்ட சுத்தி இருக்கவங்களுக்கு இன்செக்யூரிட்டி. உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லீடரை பார்த்தா பயம். ஏன்னா நீங்க பவர்ஃபுல்லான லீடர்ஸ் கிடையாது. நீங்கெல்லாம் ஆம்ஷேர் பொலிட்டீஷியன்ஸ், சேர்ல உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணக்கூடியவங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடியவங்க. ஸோ களத்துல நிஜமான அரசியல்வாதி வந்தா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் நமக்கு டிவிகே கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நிஜமாவே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருந்தா, காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடரை வந்தா அப்படியே ரெட் கார்பெட் விரிச்சு அவங்கள வரவேற்றிருப்பாங்க. பட் இவங்களுக்கு அரசியல் செயல்பாடும் கிடையாது, அரசியலும் கிடையாது. அரசியல் பண்றவனை பார்த்தா கோவம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு மீடியா கம்பெனி தமிழ்நாட்டில் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தார். சேர்ந்த உடனேயும் அவரு சொல்றாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை பத்தி புரியல, நான் போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக, எல்லாருமே என்னை எதிரியா பார்த்தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, வேலை பண்றதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப லைப்ரரியில போய் உட்காருவேன், ரிலாக்ஸ் பண்ணுவேன், ஒரு 1 hour தான் வேலை பார்ப்பேன். இப்ப எல்லாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கானுங்க. ஸோ நான் வேலை பார்த்தோன்னே சுத்தி இருக்கவங்க பயந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அதுதான். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா வேலையே செய்யாத ஒரு கட்சி இருக்கு, வேலை பார்க்குற ஒருத்தனை பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்கும். இது என்ன மாதிரியான மனநிலை இது? ஸோ இப்ப விஜய் அப்படின்ற பெரிய லீடர் இருக்காரு, லீடர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இருக்காரு. அவரை சுத்தி நிறைய ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு 5-6 பேர் அவரை சுத்தி இருக்காங்க. இவங்களுக்கு புது ஆட்களை பார்த்தா இன்செக்யூரிட்டி. புதுசா எவனாவது டாமினண்டா பவர்ஃபுல்லா வரான்னா இவன் நம்ம சர்க்கிளை உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ ஒரு அரணா, விஜயை சுத்தி ஒரு அரணா இருக்காங்க, யாரையும் நெருங்க விடக்கூடாது. எவனாவது கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான்னா அவனை கொஞ்சம் ட்ரிம் டவுன் பண்ணி அவனை வழி கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு வராங்க. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடர் நீங்க டிவிகேல இருக்காங்கன்னா என்ன மாதிரி அவங்க நியூஸ் கிரியேட் பண்ணுவாங்க சோசியல் மீடியால. பெரிய பேச்சாளர்கள் யாரும் இல்லைங்க டிவிகேக்கு, சாதாரண ஆட்கள் தான் இருக்காங்க அவங்க கையில, பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இல்ல. அதுல யாராவது ஒருத்தர் லைட்டா பேசினாலே விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க. காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடரை வந்து பவர்ஃபுல்லான ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்கன்னா சோசியல் மீடியாலாம் தெறிக்க விடுவது. அவங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர். அவங்க உட்கார்ந்துருக்காங்க, டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த வைஷ்ணவி அப்படின்ற ஒருத்தவங்க எல்லாம் வெளியேறினாங்களே, இந்த கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பொண்ணுலாம், ஒருவேளை அவங்களும் அந்த மாதிரி தான் வெளியேற்றிட்டாங்களோ? இது ஒரு 2 இந்த பொண்ணு இங்கே போய் பெட்டிலாம் கொடுக்குறாங்க, சார் வேணா இனிமே அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்களா? எனக்கு வைஷ்ணவி பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டி எல்லாம் இருக்கிற ஆள் மாதிரி இல்ல, ஒருவேளை அவங்கள பார்த்தே பயப்படுறாங்களே. அப்ப காளியம்மாள்லாம் பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்கன்றீங்க. அது கரெக்ட். காளியம்மாள் வந்து கிரவுண்ட் ஒர்க்கர். புசி ஆனந்தால செய்ய முடியாத விஷயத்த, ஆதவ் அர்ஜுனாவால செய்ய முடியாத விஷயத்த, ஜான ஆரோக்கியசாமியால செய்ய முடியாத விஷயத்த அவங்களால பண்ண முடியும். அவங்களால பண்ண முடியும்னா அப்ப அவங்க கட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க தனியா நிற்பாங்க, அவங்க தனியா ஒரு வாய்ஸா இருப்பாங்க. அதான் இவங்க கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ? குரூப் கிரியேட் பண்றாங்களோ இல்லையா, விஜய் கண்ணில் தென்படுவாங்க அவங்க. ஓகே, ஏன்னா வேற யாருக்கும் செய்ய முடியாத விஷயத்த அவங்க பண்றாங்கன்னா விஜய் கண்டிப்பா அதை பார்த்துருவாரு. ஸோ விஜயோட பார்வைக்கு அவங்க வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது இவங்க விரும்ப மாட்டாங்க எப்பவுமே. ஒருவேளை சீமானவர்கள் கடுமையாக இப்ப டிவிக்கே அட்டாக் பண்றாரு, அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஆளை நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்பதான் எடுக்கணும். நிஜமான நீ அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா உங்களை யார் ரொம்ப அட்டாக் பண்றாங்களோ அவங்க கேம்ப்ல இருந்து நீங்க ஆள் எடுக்கணும். அதுதான் திமுக அடுத்த மாதிரி. ஆமா, உங்களுக்கு எவனாவது பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவனை வீக்கெண்ட் பண்ணணும்னா அவன் ஆளை நீங்க உள்ள தூக்கணும். அதுதான் ஒரு பொலிட்டீஷியனுக்கு அழகு. இவங்களை பொறுத்தளவுல இவங்க யாரும் இங்க உள்ள வரதை விரும்பல, அதான் விஷயம். நானும் நிறைய பேர் பேசுறேன், அவங்கலாம் டிவில எல்லாம் போய் டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நிஜமாவே ஆர்வம் இருக்கு, நம்மள ஐடென்டிஃபை பண்ணி உள்ள எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு. பட் இவங்க தான் எந்த விருப்பமும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அது காரணம் என்னன்னா,
விஜயை சுத்தி நம்ம தான் இருக்கணும், விஜயோட ஒன் பாயிண்ட் கான்டாக்டா நம்ம தான் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட விருப்பமா இருக்கு. இது நார்மலா இருக்கும். எப்பவுமே சிங்கிள் லீடர் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இருக்கும்ல, அமைப்புகள் இருக்கும்ல, இவர் தான் எல்லாமே, எல்லா பவரும் இவர் கையில தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும்ல. அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தி விஜயை சுத்தி இருக்கக்கூடிய 4-5 பேருக்கு அவங்களோட முக்கியத்துவம் எங்க இருந்து வருது? விஜய்ன்ற இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தா அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு. விஜய் இல்லைன்னா இந்த 4-5 பேரும் ஒன்றும் கிடையாது. சோ விஜய் இருக்காரு, அவரு கூட இருக்கிறனால எனக்கு ஒரு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் கிடைக்குது. அப்ப நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணும்ல, அப்ப அந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும். விஜய் கிட்ட வேற யாரையும் நெருங்கோடாம நான் வச்சுக்கணும். விஜய் கிட்ட நெருங்கியாச்சுன்னா உனக்கு பவர். கட்சி எப்படி வளரும்? கட்சி வளர்றத பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? அது வளர்ந்தா நான் உள்ள வந்து என்ன வளர்த்துக்கிறதுக்காக பிராக்டிகலா பேசுவோம். அதுக்காக தான் எல்லாம் அரசியலுக்கு வராங்க. பெரிய கொள்கை சித்தாந்தம்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப எதுக்கு நீங்க வரீங்க? என்ன வளர்த்துக்கணும் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப ஏதோ குட்டிக்காரன் அடிச்சு நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு, அதை எடுத்து தக்க வைக்கணும். ஒரு போன்சாய் மரம் மாதிரி தான். ஆமா. சோ அதனால கட்சி பெருசா வளராது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லைங்க அந்த கட்சிக்கு. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இருந்தாதாங்க யாரு காளியம்மாளுக்குலாம் வேலை இருக்கும். அது ஒண்ணுங்க. இப்போ வந்து காளியம்மாளே உள்ள வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் இருக்கணும். விஜய பாராட்டி அங்க இன்டர்வியூ கொடுக்கலாம், அவ்வளவுதான். விஜய் அப்ரிஷியேட் பண்ணி. இஷ்யூஸ்ன்னு என்ன நீங்க கையில் எடுப்பீங்க? காளியம்மாள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, நம்ம கிட்ட பேட்டிக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் கேட்கறேன், இந்த மாதிரி கவின்ற பையனை ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க, உங்க தலைவர் ஏன் சைலண்டா இருக்காருன்னு கேட்கறேன். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். பாவம், அப்ப என்ன பண்ண முடியும் அவங்களால? அதனால அவங்க வெளில இருக்கிறது கூட ஒரு வகையில நல்லதுதான். இவங்க கூட போய்கிட்டு அப்புறம் அரசியலும் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபட முடியாது. அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப மாநாட்டை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. டிவிக்கு 25ஆம் தேதி நினைக்கிறேன், ஆகஸ்ட் முன்னாடி பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பொழுது விநாயகர் சதுர்த்திலே அவர் தான் 27ஆம் தேதி. அதனால காவல்துறையினுடைய அறிவுறுத்தல் படி இப்பொழுது 21ஆம் தேதிக்கு மாத்தி வச்சிருக்காங்க. என்ன பண்ணலாம்? மாத்தி வைக்கிறதால அரசியல் கிட்ட அரசியல் இருந்தாலாவது பரவாயில்ல, சரி அவங்க மாநாட்டை நம்ம கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணலாம். ஒரு 10 இஷ்யூஸை கையில் எடுத்து பேசிட்டாங்கன்னா ரைட்டு. மாநாடு அறிவிக்கிறாங்கன்னா அந்த இஷ்யூஸுக்கான ஒரு மேடையா அது இருக்கும். அந்த இஷ்யூஸுக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைக்கும். அந்த மாநாட்டின் வழியா நிறைய மக்களுக்கு வாய்ஸ் கிடைக்கும். எங்க பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார், டிவிகே மாதிரியான ஒரு பெரிய கட்சியோட மாநாட்டில் அதெல்லாம் பேசும்போது மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, ஆணவ படுகொலை நடக்குது, ஒரு மாநாட்டுல பேசுவோம். மாநாட்டுல பேசினா ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கணும். கண்டிப்பா. அப்ப நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளும் பேச வேண்டாம், நம்மளும் அவர் கூட வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் தமிழ்நாட்டுல 6 கோடி பேரும் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். ரைட், நம்ம ஆட்கள் வந்து மாநாட்டுல தான் பேசுவாங்க அவங்க அப்படின்னு நம்ம எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதான், கையை கட்டிட்டு. அதுக்குள்ள 10 இஷ்யூ வந்திருக்கும். ஆமா, 10 இஷ்யூ வந்துரும். இவங்க எடுக்கிறதுனா மாநாடு அதுவும் நம்ம வந்து மாநாட்டுல மேபி பேசுவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, பாருங்க. ஸோ அதனால அந்த மாநாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. எப்போ ஒரு மாநாட்டுக்கு முக்கியத்துவம் வருதுன்னா, அரசியல் ரீதியா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இஷ்யூஸை எடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு பெரிய ஒரு மாநாட்டை நடத்துறாங்கன்னா என்ன பேச போறாங்க. ஆமா, அந்த மாநாட்டுக்கு முக்கியத்துவம் உண்டு. அது மக்களுக்கான மாநாடு. இங்க இஷ்யூஸே இல்லாம நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம், நாங்க பவருக்கு வரணும், எங்க பவரை காட்டுறதுக்கு, எங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு நாங்க ஒரு மாநாடு நடத்த போறோம். 50 லட்சம் பேர் வந்திருக்காங்க பாருங்க. 50 லட்சம் பேர்னா என்னன்னு தெரியாம 50 லட்சம் பேர் 20 லட்சம் பேர்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் காட்டுறதுக்கு மாநாடு நடத்துறது என்ன பிரயோஜனம் இருக்கு நமக்கு? ஓகே. இன்னொரு பக்கம் வந்து கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தெலுங்கு பேஸ்டு படம் நினைக்கிறேன். அது தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு வந்து கடுமையாக நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சு நேத்துல இருந்து அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு திரையரங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னில இருந்து படம் தமிழ்நாட்டில் ஓடல. அது என்ன பேஸ் அப்படின்னா, இலங்கை தமிழர்கள் மலையக தமிழர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது கடுமையான எதிர்ப்பு வந்து இப்பொழுது பெற்றிருக்கு. அதனால இப்பொழுது தமிழ்நாட்டில் அது வந்து அந்த படத்தை தியேட்டர்ல இருந்து தூக்கியிருக்காங்க. இப்ப இது மோசமான ஒரு இன்டென்ஷனோட பண்றாங்க. ரொம்ப அதிகமாகவும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளோட முயற்சி என்ன? தமிழர்களை ஒண்ணு சேர்க்கணும். தமிழர்கள் நான் சொல்றது தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களை ஒண்ணு சேர்க்கணும். எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னா எல்லா தமிழர்களும் சிங்கிள் பேனர் கீழே நம்ம ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கு. ஸோ தமிழர்களுக்குள்ள நிறைய முரண்கள் இருக்கலாம், நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம், சாதி மதம் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ரீஜனல் பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் மீறி நம்ம தமிழர்களை ஒன்னா சேர்க்கணுன்றது ஒரு பெரிய ஒரு டாஸ்க். அதை ஒட்டி வேலை பார்க்கறது நம்மளோட கடமை. ஆனா இன்னொரு சைட்ல இருக்க குரூப் எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரணை கூர்மைப்படுத்துறது, இவன் அவனை அடிமைப்படுத்தினான்னு சொல்றது, இது வேலை. உனக்கு என்ன வந்தது அதை பத்தி?
அந்த இஷ்யூ வேற, நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், டீல் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்கு என்ன இன்டென்ஷன் அதை? சோ நான் தமிழர்களை ஒன்று சேர்க்கணும்னு முயற்சி பண்ணும்போது நீ என்ன பண்ற? தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை கூர்மைப்படுத்தி தமிழர்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை நீங்க பண்றீங்க. சோ நம்ம தமிழர்களுக்கான உரிமையை பத்தி பேசும்போது இந்த மாதிரி எதையாவது விஷயங்களை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப கான்சியஸா அவங்க பண்றாங்க. தமிழர் நலன் பத்தி நம்ம பேசும்போது, தமிழர்களுக்கான உரிமை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப கொங்கு பகுதியை மட்டும் தனியா பிரிச்சுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ நான் தமிழர்களை ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ணா தமிழர்களை உடைக்கிறதுக்கான வேலையை இவங்க பண்ணுவாங்க. சோ இது தவறான ஒரு அப்ரோச். இதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதை ஆயிரக்கணக்கான வகைகள்ல அதை பண்ணுவாங்க. திராவிட கட்சிகள் அதை பண்ணுவாங்க, தேசிய சக்திகள் அதை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான திரைப்படங்கள், தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய திரைப்படங்கள், இந்த மாதிரியான வேலையில பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை டெஃபினட்டா டஃபா டீல் பண்ணணும். தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்துவீங்களா? என் ஊருக்குள்ள எனக்கு எதிரான பிரச்சாரத்தை நீங்க நடத்துனீங்கன்னா எப்படி அலோவ் பண்ண முடியும்? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்டிகே உள்ள இறங்கி ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த படத்தை ஸ்டாப் பண்றது இருக்குல்ல, அதுல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. அதை நான் பெருசா என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள தள்ளுறாங்க. இப்ப கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் வருது. தமிழ்நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகல. அது காரணம் என்னன்னா, தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல, அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. அந்த படத்தை வெஸ்ட் பெங்கால்ல பேன் பண்றாங்க, கேரளா ஸ்டோரி படத்தை. அந்த மாதிரி இந்த படத்தை பண்ண வேண்டியதானே? தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரம் பண்றான்னு தெரியுது, தமிழர்களை பிளவுபடுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றான்னு தெரியுது. இது தமிழர்களுக்கு நல்லது இல்லை. ஏன் இதை அலோவ் பண்றீங்க? தமிழர்களுக்கு எதிரான ஒரு படத்தை ஏன் தமிழ்நாட்டில் அலோவ் பண்றீங்க? அவன் எனக்கு எதிராக பேசி என் ஊர்ல இருந்து சம்பாதிச்சுட்டு போவானா? அதை நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். என் காசை வச்சு எனக்கு எதிராக பேசிட்டு போவான் அவன். ஸோ இது கரெக்ட் கிடையாது. எப்படி கேரளா ஸ்டோரியை வெஸ்ட் பெங்கால்ல பேன் பண்ணாமோ அந்த மாதிரி ஏன் இங்க பண்ணக்கூடாது? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கலாம். இங்க நமக்கு தெரியும், திமுக கண்ட்ரோல்ல தான் இங்க சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ண முடியும். நீங்க ஓப்பனா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணாலே அதை பண்ண முடியும். ஆனா தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடிய படத்தை நீங்க ஏன் அலோவ் பண்றீங்க? அப்ப தமிழர்களுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்றது அவங்க விருப்பமா இருக்கா? இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, சென்சார் பண்ணி தானே அங்க வருது, அப்புறம் சென்சார் போர்டு எதுக்கு இருக்கு ஸோ அப்படின்றாங்க. இப்ப தமிழர்களுக்கு ஒரு அரசியல் இருக்குங்க. அது சென்சார் போர்டுல இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. கேரளா ஸ்டோரி அப்படித்தானே, சென்சார் போர்டுல அப்ரூவல் வாங்கிட்டு தான் அவங்களும் வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய தியேட்டர் அசோசியேஷன்லாம் சேர்ந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. வெஸ்ட் பெங்கால்ல அதை பேன் பண்ணிட்டாங்க. அப்ப ஏன் இது தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயம்? ஈழத்தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய முரணை கூர்மைப்படுத்துறாங்க. அவங்க அஜெண்டால இருந்து அதை கையில் எடுக்கிறாங்க. இவங்களை அவங்கள ஒடுக்கிட்டாங்க. ஸோ ஒரு செக்ஷன் ஆஃப் தமிழர்களை இன்னொரு தமிழர்களை திருப்புறீங்க, தமிழர்களுக்கு எதிராக திருப்புறீங்க. அதான் உங்க அரசியலா இருக்கு. இதை நிறைய வகைகள்ல பண்ணுவாங்க. இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டுல தமிழர்களை ஒண்ணு சேர விடாம இந்த மாதிரி தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் முரண்களை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை பண்ணும்போது என் ஊர்ல நான் அதை அலோவ் பண்ணக்கூடாது, அவன் அதை பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு போறான், அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? சோ அப்ப கவர்மெண்ட் இதுக்கு ரியாக்ட் பண்ணலாமே, இல்ல தியேட்டர் அசோசியேஷன் இதுக்கு ரியாக்ட் பண்ணலாமே. இப்ப அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஓகே ரைட். ஸ்டார்டிங்ல கூட மேபி பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம என்ன ஸ்பிரிட்ல இருந்து நம்ம பேசுறோமோ அதே ஸ்பிரிட்ல அவங்க இந்த இஷ்யூ அப்ரோச் பண்ணிருக்கலாம்ல ஸ்டார்டிங்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. சோ அதனால இது ஒரு மெசேஜா இருக்கணும். நீங்க எனக்கு எதிராக செயல்படலாம், ஆனா என் ஊர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு என் காசுலயே சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன எதிர்த்து எனக்கு எதிராக செயல்படக்கூடாது. அதை நான் அலோவ் பண்ண முடியாதுல்ல. குறைந்தபட்சம் என்ன நீ யூஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது இல்ல. நீ வெளியில உன் ஊர்ல உட்காந்து அதை பண்ணு. இப்போ ஃபேமிலி மேன் ஒரு படம் வந்துச்சு, அதுலயுமே இலங்கை தமிழர்களை ஈழத்தமிழர்களை இந்த மாதிரி இழிவுபடுத்துறாங்க. அப்புறம் ஜாட்டு நிறைய படங்கள் இலங்கை தமிழர்களையும் அந்த ஈழ தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடிய, அப்புறம் அந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் காட்டக்கூடிய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. வருது, எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், பின்வாங்கிட்டு ஓடிடுறாங்க. தமிழ்நாட்டுல அவனால லாபம் இல்லை, இங்க நம்ம அந்த படத்தை ஓட்டி லாபத்தை எடுக்க முடியாது அப்படின்னு தெரியுது. ஆனா தொடர்ச்சியான அப்படியான படங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சினிமான்றது ஒரு வர்த்தகம் சார்ந்துதான். பிரச்சனை இல்லாம லாபத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு தான் ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்ப்பாங்க. ஆனா பிரச்சனை வரும், இந்த படம் இங்க ஓடாது அப்படின்னு தெரிஞ்சும், நமக்கு நஷ்டம் வரப்போகுது, இந்த மாநிலத்துல இருந்து நமக்கு நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியாக இப்படியான கான்செப்ட் வச்சு படம் வந்துகிட்டே இருக்கு. சோ இதுக்குள்ள வேற ஏதாவது அஜெண்டா வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நஷ்டம் தான் பரவாயில்ல, இதை நம்ம போயிட்டு ஒரு விஷம் மாதிரி இதை சொல்லிட்டு வந்தோம். நம்ம டெஃபினட்டா வேற அஜெண்டாவும் இருக்கு. அவங்களை பொறுத்தளவுல ஒண்ணு இதுல பப்ளிசிட்டி அவங்களுக்கு பெருசா இழக்கிறது ஒன்றும் கிடையாது. ஆல் இண்டியா லெவல்ல அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். இப்ப கேரளா ஸ்டோரி மாதிரியான படம் எடுத்துக்கிட்டோம்னா
சில ஸ்டேட்ஸ்ல அதுக்கு டாக்ஸ் கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. சில ஸ்டேட்ஸ்ல அதை பேன் பண்றாங்க. ஸோ இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பேன் பண்றாங்க அப்படின்ற நியூஸ் வரும்போது மற்ற ஸ்டேட்ஸ்ல அவங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, மக்களும் உடனே நாங்க அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு போய் பாக்குறாங்க. அங்க ஒரு அரசியல் இருக்கு, மற்ற ஸ்டேட்ல வேற ஒரு அரசியல் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுன்றது ஒரு ஸ்டேட் தான். நீங்க தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது நீங்க மற்ற ஸ்டேட்ஸ்ல அது பப்ளிசிட்டி தானே. ஸோ இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க, நல்ல படத்தாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அது நாங்க வேற மாதிரியான கேம்பெயின் அங்க நடத்தலாம். கேரளா ஸ்டேட்ல அப்படிதான் நடந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ காஷ்மீரி ஃபைல்ஸ் எடுத்தோம்னா பேன் பண்ணல, இங்க ரிலீஸ் ஆச்சு. ஆமா, பட் இருந்தாலும் எதிர்ப்பு வரும்போது அதை ஒரு பப்ளிசிட்டி அவங்க மாத்திக்கிட்டாங்கல்ல. ஸோ நாங்க ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல வரோம், அந்த படத்தை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி கிமிக்கா அதை மாத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இருக்கு. பிளஸ் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இருக்கு. உனக்கு என்ன வந்தது, அதை பத்தி ஏன் போய் நோண்டிக்கிட்டே இருக்கணும்? கதையா இல்லைங்க, இவ்வளவு கதை கிடக்குது. அதை விட்டுட்டு என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம், அதுல நீ ஒரு சில விஷயங்களை கோத்து எதுக்கு இந்த, ஆனா அதுக்கு பின்னாடி கிளியரான டிசைன் இருக்கு பாருங்க. கரெக்டா தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை அவங்க கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. தமிழர்கள் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை செஞ்சா நம்ம ட்ரிகர் ஆகும், அதுக்கப்புறம் அது ஒரு நியூஸ் ஆகும், ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். இது ஒரு மார்க்கெட் தான். இப்ப இதே இது நார்த் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா சில சின்ன விஷயம் நீங்க பேசணும், அவங்க படம் காலி ஆயிடும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அவங்களோட ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ற மாதிரியான தெரியாம சில விஷயங்கள் நீங்க பண்ணா கூட அது பெரிய பிரச்சனை ஆகும். அங்க எவ்வளவு காஷியஸா நீங்க பண்றீங்க, அவங்கள எந்த வகையிலையும் நோண்டி பாத்திரக்கூடாது, சீண்டி பாத்திரக்கூடாதுன்றது எவ்வளவு தெளிவா இருக்கீங்க. அவன் ஒரு அடையாளத்தை புனிதமா வைக்கிறான், அதை நீங்க டச் பண்ணாம உங்களுக்கு பைபாஸ் பண்ணி தெரியுது இல்ல. ஆனா எனக்கு தமிழ் அடையாளம் எனக்கு முக்கியம், இங்க இருக்கக்கூடிய அரசியல் முக்கியம்னா அதை நீ நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிய, சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிய. உனக்கு தெரியுது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை நீ கையில் எடுக்கிறனா. தக் லைஃப் படம் வந்து கர்நாடகால ரிலீஸே ஆகலையே. அந்த படத்துல வந்து கன்னட மக்களுக்கு எதிராக எதுவும் சொல்ல, அந்த மேடையில வந்து ஒரு வார்த்தை சொன்னார் கமல், அவ்வளவுதான். அதுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாம விட்டாங்களே. கரெக்ட். சோ இந்த அளவுக்கு அவங்களும் தீவிரமா இருக்கும் பொழுது இங்க ஈஸியா வரான், இது படத்தை போடுறான், மக்களிடையே வந்து விஷமா பிரச்சாரத்தை பண்றானுங்க, சம்பாரிச்சு போட நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு வர்த்தக மையம் மாதிரி நினைக்கிறாங்களா இதை அப்படின்னு தெரியுது தமிழ்நாட்டை. உண்மைதான், நம்ம வந்து கன்சியூமர்ஸ் தான். என்ன ப்ராடக்ட் இங்க கொண்டு வந்தாலும் நம்ம அதை கன்சியூம் பண்ணிட்டு நம்மகிட்ட விற்கிறவன்ட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பா தான் இருக்கும். நம்மள கன்சியூம் பண்ண வச்சு எல்லாரும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட பெரிய மூலதனம் கிடையாது, மூலதனம் நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது. அதனால அதிகாரமும் இல்லாத ஒரு மக்களா இருக்கும். இப்படியே வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கேம்பெயின். நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணும், இதுல இருந்து மீண்டும் நம்ம வெளில வந்துடக்கூடாது, ஒரு தெளிவு பிறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான பெரிய பெரிய திரைப்படங்கள் மூலமா இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. நார்மலான ஒரு பிசினஸ் மேன் வந்து மக்களை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டான். அதான் சொல்றான், அவன் லாப நோக்கம் தானே அவனோட நோக்கம். இப்ப நான் ஒரு படம் பண்றேன், என் காசை வச்சு பண்றேன்னா எவன்ட்டையும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றத என்னோட நோக்கமா இருக்கும். இப்ப விஜய் எடுத்துக்கோங்க, ஏன் அவரு கேஸ்ட கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஆணவக்குள்ள ஏன் கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் பியூர் பிசினஸ் மேன். அவருக்கு தெரியும் நடிகர்கள் எந்த நடிகர்களுமே கையில் எடுக்கல. எவ்வளவு இஷ்யூஸ் பேசுவானுங்க, அது இதுன்னு வந்து என்னென்ன இஷ்யூ எல்லாம் பேசுவாங்க. இந்த ஆணவக்குள்ள ஏன் எந்த நடிகரும் வாய் திறக்கல? ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் உடஞ்சிருவாங்கன்னு தெரியும், அவங்களோட ஃபேன்ஸுக்கு சில பேர் கோவப்படுவாங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியும், இப்போ எனக்கு ஒரு 100 ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க தான் என்னோட மார்க்கெட். நான் இந்த இஷ்யூவை பேசுறதால எனக்கு ஒரு 10 ஃபேன்ஸ் என் கையை விட்டு வெளில போறாங்கன்னா எனக்கு நல்லதில்லை, என் சினிமாவுக்கு நல்லதில்லை, எனக்கு ரெவன்யூ கம்மியாகும்னு தெரியும். ஸோ அவன் பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து தான் அவன் பார்ப்பான். ஸோ அதனாலதான் இன்னைக்கு விஜய் வந்து அந்த இஷ்யூவை கையில் எடுக்கல, ஆணவ கொலை இஷ்யூவை கையில் எடுக்கல. அவருக்கு அவரோட மார்க்கெட் போகும்னு தெரியும். இந்த வேலைய ஸோ அப்படி பிசினஸ் மேனா இல்லாம எனக்கு ரெவன்யூ போனாலும் பரவாயில்ல வந்து பண்றான்னா அவனுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. இந்த பணத்தை தாண்டி இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட அவன் செயல்படுறான். நம்ம இந்த பீகார் இஷ்யூ பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய மக்களை இங்க வாக்காளர்களாக மாத்துறாங்க அப்படின்ற கூடிய ஒரு இஷ்யூவை நம்ம 3 நாளா பேசிட்டு இருக்கோம். நேத்துல இருந்து நிறைய ஊடகங்களும் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு நாடு, ஒரே கான்ஸ்டிடியூஷன் கீழே இயங்கக்கூடிய ஒரு நாடு இது. அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை இங்க வாக்காளர்களாக மாத்துறதுல எந்த சட்டவிரோதமான செயலும் கிடையாது அப்படின்னு அது சொல்றவங்க, அதை வந்து ஆதரிக்கிறவங்க வந்து சொல்றாங்க. இது வந்து ப்ராப்பரா சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், இதுல எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்றாங்க. அதான் இப்ப நம்ம இந்த இஷ்யூ ஒரு 2-3 டேஸா பேசிட்டு இருக்கோம். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலையும் சொல்லியிருக்கோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இஷ்யூ. நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசினாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்மளோட உரிமை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ தமிழ் மக்கள் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இஷ்யூவை ஃபாலோ பண்ணும்.
ரொம்ப விழிப்புணர்வோட அவங்க இருக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். ரொம்ப விஜிலண்டா இருக்கணும் இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல. அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப சட்டவிரோதமா எதுவும் செய்யல, 6 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறோம்னா அது நத்திங் ராங், கரெக்ட் தான், சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுறோம், அவங்களும் இந்தியர்கள் தான் நம்மளும் இந்தியர்கள் தான், அப்போ அவங்களை ஆட் பண்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சாதாரணமா பேசுறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா இதை செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை நம்ம சொல்றோம். ஸோ நம்மளும் சட்டவிரோதமா எதுவும் செய்யல, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நம்ம சொல்றோம். 6 லட்சம் பேர்னா எடுத்துக்கோங்க, அப்ப 1% அது நம்மளோட ஓவரால் ஓட்டர்ஸ்ல ஏறக்குறைய 1%, அதுக்கு மேலேயே இருக்கும். 6 கோடி ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ 1%க்கு மேல வருது. ஒரே வருஷத்துல ஒரே ஸ்டேட்ல இருந்து 1% கொண்டு வரீங்க உள்ள. நாளைக்கு யூபியில இதே விஷயம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? யூபி பீகாரோட 2 மடங்கு பெரிய ஸ்டேட், அங்க இருக்கவனும் அடுத்தது இங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுப்போம், இன்னொரு 1% இங்க ஆட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அடுத்தது மற்ற ஸ்டேட்ஸுக்கு எல்லாம் பண்றீங்க, அங்கெல்லாம் சேர்த்து இன்னொரு 2% ஆட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓவராலா ஒரு 4-5% ஒரு வருஷத்துல உங்களால் ஆட் பண்ண முடியும். அப்போ ஒரு 5 years இதே மாதிரி போச்சுன்னா என்ன ஆகும்? 20-30% ஓட்டர்ஸ் வந்து வெளியாட்களா இருப்பாங்க. 10 years போச்சுன்னா மெஜாரிட்டி. இதை எப்படி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கேரக்டரே மாறிடும். இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் அவங்களோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை இழந்துருவாங்க. நான் இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல இருக்கேன்னா நான் சூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு வரல, நான் இங்கதான் பிறந்திருக்கேன், தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்தது. ஸோ என்னோட ஹிஸ்டரி இங்க இருக்கு. ஒரு விதமான ஒரு வரலாற்று பாதையில டிராவல் பண்ணி நான் இங்க வந்திருக்கேன். நாளைக்கு என்னோட குழந்தைகளும் இங்க இருப்பாங்க. ஸோ இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த மண்ணை நான் பாதுகாத்தாதான் நாளைக்கு என்னோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இங்க சந்தோஷமா வாழ முடியும். அவங்களுக்கும் ஒரு நிலம் வேணும்ல, அவங்க அப்பதான் சந்தோஷமா வாழ முடியும். அந்த ஆங்கிள் இருந்து நான் தமிழ்நாட்டை பாக்குறேன். ஆனா வரக்கூடியவங்க அந்த ஆங்கிள் இருந்து பார்க்க மாட்டாங்கல்ல. தமிழ்நாடு எனக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏரியா, அது எனக்கு கிடைச்சா போதும், அந்த ஆங்கிள் இருந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்ப நாளைக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கு, அங்கிருந்து கெமிக்கல்ஸ்லாம் லீக் ஆகுது, அது எனக்கு பிரச்சனை, அதை நான் சீரியஸா பார்ப்பேன். என்னோட குளங்களும் ஆறுகளும் மாசுபடுது, அதை நான் சீரியஸான இஷ்யூவா பார்ப்பேன். ஏன்னா இது என்னோட மண், இது என் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வாழக்கூடிய பகுதி, இது நான் அதை பாதுகாக்கணும். ஆனா வெள்ளுந்தரம் அப்படி யோசிக்க மாட்டான். ரைட், தமிழ்நாட்டில் ரொம்ப பிரச்சனை தான், இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு போறேன், என்னோட அஜெண்டா அந்த ஒரு ஃபினான்ஷியலா சில பணத்தை நான் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஸோ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இப்ப யார் கையில இருக்கணும்? இங்க பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இந்த மண்ணை சார்ந்திருக்கவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், இந்த மண்ணுக்கான சொந்தக்காரர்கள் கையில தான் இருக்கணும். பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். இப்போ காவேரியில வந்து தண்ணி வரல அப்படின்னா பீகார்ல இருந்து இங்க வாக்கு போடக்கூடியவங்க ஏன் கேர் பண்ண போறாங்க? கவலையே, தண்ணி திறந்தா என்ன, தண்ணி திறக்கலாம் என்ன. அதே போல வந்து இங்க நிறைய இஷ்யூஸ் வரும்பொழுது அவங்க அதை சண்டை பண்ணவே மாட்டாங்க. எனக்கு என்ன பாதிப்பு? எனக்கு 20,000 சம்பளம் வருது, நான் சிட்டியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் மாட்டம் இங்க வருவான், வேற கட்சி ஓட்டு போடுவான், சம்பாரிச்சுக்கிட்டு அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த மண்ணுக்காக நான் போராடிக்கிட்டே இருக்கணும், எனக்கு எந்த உரிமையும் இருக்காது, நான் ஒரு தலைவரா இங்க வளர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஆனா வந்து நான் எங்க மண்ணுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழர்கள் சுத்தமாக வஞ்சிக்கப்பட்டக்கூடிய ஒரு ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும். சோ இன்னும் அது அக்ரெசிவா மாறிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இப்ப இன்ஃபேக்ட் அவன் எனக்கு ஓட்டிங் ரைட்ஸ் தாங்கன்னு அவன் கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க சொன்னது மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது, நான் ஓட் போட வேண்டிய தேவை இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆனா நீங்க அவனா ஓட்டரா இங்க சேர்க்கிறீங்க. ஸோ இது வந்து அவனோட தப்பு கிடையாது, அவனுக்கு இங்க வேலையே கிடையாது. எலெக்ஷன் நடக்கிற இடத்துல அவனுக்கு வேலையே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் யாரு, யாருக்கு ஓட்டு போட்டா என்ன மாதிரியான ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா, நான் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரதை எவனும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, என்னோட அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட்டை வந்து எவனும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அது மட்டும்தான் அவங்களோட ஒரே சிக்கலா இருக்கும். ஸோ அப்ப அந்த சிங்கிள் அஜெண்டால இருந்து பார்த்தா யாருக்கு அவன் ஓட் போட முடியும்? பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு ஓட் போட முடியும். ஏன்னா இவங்களோட ஃப்ரீ மூவ்மெண்ட்டை கேரண்டி பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க தான். ஏன்னா அவங்க நேஷனல் பார்ட்டிஸ், இதுக்கு எதிராக அவங்க போக மாட்டாங்க. ஸோ அவனோட அரசியல் தேவைன்றது ரொம்ப சுருங்கி இருக்கும், அது தமிழ்நாடு சார்ந்து இருக்காது, அவனோட நலன் சார்ந்து அவன் இங்க வருவதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் வியூ அவன் வச்சிருப்பான். ஸோ அதனாலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஏகப்பட்ட பேர் இப்படி உள்ள வராங்கன்னா நம்மளோட இந்த கண்ட்ரோல், நம்ம ஸ்டேட் மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிடி வந்து நம்ம கையை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம அவ்வளவு தூரம்லாம் போகாது. நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய மோதல்கள் வர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே இன்னைக்கு நம்ம தமிழர்களா இங்க இருக்கோம், ஒரு விதமான ஒரு வளர்ச்சியில, ஒரு விதமான கலாச்சார ஒரு பின்புலத்துல இருந்து வந்திருக்கோம், ஒரு மொழி பேசுறோம்,
இது ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் பயணம் இது இல்லையா? அப்படியே டிராவல் பண்ணி இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். திடீர்னு ஒரு 6 லட்சம் பேரை வெளில இருந்து நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போம். அவன் இந்த மாதிரியான டிராவல் வழியா அவன் வரல. ஸோ அவன் ஃபிட் ஆக மாட்டான் உள்ள. ஸ்லோவா தான் டிரான்சிஷன் நடக்கும், அடாப்ட் ஆவாங்க இல்லையா? ஸோ திடீர்னு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேரை நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா அவங்க உள்ள ஃபிட் ஆக மாட்டாங்க. ஃபிட் ஆகலன்னா அப்ப என்ன ஆகும்? கான்ஃபிளிக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், சோஷியல் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், 2 குரூப்ஸ்க்கு இடையே மோதல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இது நல்லது கிடையாது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா கையில் எடுக்கணும். நீங்க சொன்னது போல கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுறாங்க, நம்மளும் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் நம்ம சொல்றோம். இது தமிழர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்தும். ஸோ இதுக்கான தீர்வை டெஃபினட்டா நீங்க கண்டுபிடிங்க. இது போக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இஷ்யூவை எல்லாரும் ஸ்ட்ராங் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திமுக காரணங்களும் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, மீடியாவும் கையில் எடுக்கிறாங்க. மீடியா இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கனாலே திமுக கையில் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். திமுக கையில் எடுக்கலாம்னா மீடியா எடுக்க மாட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மீடியானை கையில் எடுக்கிறாங்க, திமுகவும் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நீட் மாதிரி அவங்க கையாளுவாங்க, அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அவங்கள பொறுத்தளவில் இப்போ எலெக்ஷன் வருது, பிஜேபியை கவுண்டர் பண்றதுக்காக மட்டும் இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பீகாரிஸோட இந்த எண்ணிக்கை அதிகமாச்சு, ஓட்டில் இங்கே சேர்க்கக்கூடாது, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அதுன்னு ஏகப்பட்ட பேச்சு பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சைலண்டா அதை விட்டுருவாங்க. இது அந்த மாதிரி நீங்க விட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பேராபத்துல போய் முடியும். ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இதை அரசியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாஜக எதிர்க்க யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி தமிழர்களா நமக்கு தெளிவு வேணும். இது நம்ம மாநிலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு தமிழனும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த கட்சிகளை தாண்டி நம்ம விஜிலண்டா இருக்கணும். அவன் பண்ற அரசியல் அவன் பண்ணிட்டு போறான், அதை தாண்டி நம்ம விஜிலண்டா இருக்கணும். நம்ம மொபைலைஸ் ஆக வேண்டிய தேவையும் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.